விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்துல இன்றைக்கு விவசாயிகள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அவர்கள் இந்த மெஷினரிஸ்லாம் பார்த்துட்டு அவர்களுடைய வயலுக்கு எது எது தேவையோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டல் பேசிஸ்ல. புது மெஷினரிஸ், ட்ரோன்ஸ் அதெல்லாம் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். விவசாயிகளுடைய அந்த வேளாண்மையை வந்து உற்பத்தியை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படும். வேற என்ன? நம்ம ஏற்கனவே அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்க மேல வார்டன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீது வந்து மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு முன்னாடி எதுவும் புகார் வந்திருக்காங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி எந்த புகாரும் நம்ம கிட்ட வரல. அவங்க பாதுகாப்பு அம்சம் மூலமா வந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது வந்து லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதையும் வந்து மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் வந்து நம்ம நிச்சயமா வந்து வலியுறுத்தும். பொதுவா பெண்கள் விடுதியில ஆண்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வேலை செய்வதற்காக வந்து பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி போகும்போது வார்டனுடைய துணையோட அவங்க போவாங்க. தனியா வந்து ஆண்கள் வந்து யாரோ பெண்கள் இருக்கும் ஹாஸ்டல்ல வந்து நுழையக்கூடாது. அதை வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து அங்க பார்க்க முடிகிறது. அதை வந்து சரி செய்வதாக வந்து என்ஐடி நிர்வாகம் வந்து கூறியிருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.